ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக இப்போ ரீசனாக வெளியே இருக்கிற ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயர்வு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அதிமுகவினரும் திமுகவினர் தரப்பிலிருந்தும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபா வரைக்கும் தர்றதுக்கு இந்த ஸ்கீமில் அதிகரிக்க போகிறதா ஒரு சில தகவல் வெளியே இருக்குது. அந்த தகவல் நமக்கு ஆர்டிகல் மூலயமா கிடச்சிருக்கு. அது எப்படி எப்பொழுது 2500 ரூபா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, மகளிர் உரிமை தொகையா அப்படின்றத பார்க்க போகிறோம். இனிமேல் என்னதான் அப்படின்ற கொஸ்டின் போல் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த புதிய விண்ணப்பம் மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதிய விண்ணப்பம் இந்த வாரம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலிமா தவறாக புரிஞ்சுருக்கீங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மூலிமா எந்த ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லலை. அதிகாரி மூலிமா நமக்கு அரசு வட்டாரம் மூலிமா தகவல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. புதிய விண்ணப்பமாக இதுக்கு மேலே கண்டிப்பாக அறிவிப்பு வெளியாகலாம். அது எந்த டேட்டு அப்படின்றத நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லுவோம். இன்றைக்கி புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க முன்கூட்டியே என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி வச்சுருக்கணும், அதாவது அக்கௌண்ட் சம்மந்தமாகவும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு சம்மந்தமாகவும் மேலும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலிமா உங்களுக்கு என்னென்னலாம் கேதர் பண்ண முடியுமோ அதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். முக்கியமாக உயர்வு தொகை, அதாவது பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை உயர்வு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா திமுகவினர் தரப்புலேருந்து 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா தரப்போகிறதாகவும், அதிமுகவினர் தரப்புலேருந்து 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபா எல்லாருக்கும் தரப்போகிறதாகவும் இன்ஃபர்மேஷன் வெளியே இருக்குது. அது சம்மந்தமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் பாயிண்ட்டாக கூடுதலாக நம்ம சேனலில் எப்பயுமே கொடுக்கறது வழக்கம். அதே போல் கிரேஸ் பாயிண்ட்டாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்க்குறவங்களுக்கு மட்டும் அந்த பாயிண்ட் கண்டிப்பாக புரியும். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்க இதுக்கு மேலே முகாம் வந்தால் அவங்களும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய அப்டேட் எல்லாமே தொடர்ச்சியாக வீடுற செய்திகள் சம்மந்தமாக எல்லாமே டீட்டெயிலாக நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டு வரோம். இதன் மூலயமா நிறைய பேர் பயனடைஞ்சு வரீங்க. இந்த 1000 உதவித்தொகை ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,15,00,000 பயனாளிகள் மேலே இது வரைக்கும் மாதம் ரூபாய் 1000 அவங்களுடைய வங்கி கணக்குக்கே டைரெக்டாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகி வருது. இதன் மூலயமா நிறைய பேர் பயன்பெற்று வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணும்போது முகாமில் ஏதோ ஒரு காரணத்தினால அப்ளை பண்ணாத நிறைய பேர் தவற விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இல்லாதனாலையும் நிறைய பேர் அப்ளை பண்ணாத இருந்திருந்தாங்க. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ரேஷன் கார்டு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 2,80,000 பேருக்கு ரேஷன் கார்டு வழங்கும் பணி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்தில் கண்டிப்பாக புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இந்த மாதமே புதிய விண்ணப்பம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் நிறைய பேர் போய் கேட்டிருக்கீங்க அப்படின்ற ஃபேக் நியூஸ் வெளியே இருக்குது. ஃபேக் நியூஸை எப்பயுமே நம்பாதீங்க. நம்ம சேனல்லையும் அதை தான் எப்பயுமே சொல்லுவோம். ஃபேக் நியூஸை தயவு செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுற ஃபேக் நியூஸை நம்பாதீங்க. நம்ம கொடுக்குற செய்தி வெளியீடு ஆர்டிகல் மூலிமா என்னென்ன இன்ஃபர்மேஷன் தகவலாக வெளியே இருக்கோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக அது ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உயர்வு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் அதிமுகவின் தரப்பில் டீட்டெயிலாக கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற திமுக அரசு மூலயமா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் உயர்வு சம்மந்தமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் 234 தொகுதியும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்றத குறிப்பாக சொல்லிட்டு அப்பொழுது அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைத்து மகளிர்களுக்கும் பாகுபாடின்றி, முக்கியமாக நோட் பண்ணுங்கள், ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அனைத்து மகளிர்களுக்கும் பாகுபாடின்றி மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அதற்காக மத்திய அரசிடமிருந்து எப்படி நிதி வாங்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிமுகவுக்கு அழிவு என்பதே கிடையாது என்று
ராஜேந்திர பாலாஜி சார் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செயல்பட்டு வரத உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து கொடுத்துன்னு வராங்க. அதிமுக ஆட்சி வந்து வந்ததுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்களும் எந்த பாகுபாடின்றியும் 2500 ரூபா வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான தொகையை வந்து எப்படி மத்திய அரசிடமிருந்து வந்து வாங்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து எங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உயர்வு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் தரப்புலேருந்து மட்டும்தான் வந்து திட்டமிடப்பட்டுள்ளதாக வந்து நமக்கு வந்து தகவல் வந்து வெளியே இருந்தது. அது சம்மந்தமாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே நம்ம சேனல்லே வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1000 ரூபாயிலிருந்து 1500 வந்து உயர்த்தி வழங்கி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை இப்போ ரீசனாக வந்து முடிஞ்சது பார்த்தீங்களா லோக்சபா தேர்தல், அந்த தேர்தலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளாக வந்து 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா கொடுக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதிகள் கொடுக்க திமுகவினர் வந்து திட்டமிட்டப்பட்டுள்ளதாக வந்து கூறப்பட்டிருந்தது. ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து வரல. எலெக்ஷனும் முடிஞ்சு ரிசல்ட்டு வந்து வந்துடுச்சு. ஆனால் 1000 ரூபாய்க்கு பதிலாக 1500 வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்கிறவங்களுக்கும் யாருக்கெல்லாம் பணம் வராத இருந்ததோ அவங்களுக்குலாம் வந்து 2-3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து ஸ்கீமில் பணம் வந்து வரும் அப்படின்றத மட்டும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தோம். ஏன் 1500 ரூபா வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1000 ரூபாய் வந்து கொடுத்துன்னு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடம் கூட வந்து ஆகலை. அதுக்குள்ளே வந்து உயர்வு தொகை சம்மந்தமாக வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து எடுக்க முடியாது. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 1,15,00,000 பேருக்கு மேலே வந்து 1000 ரூபாய் வந்து கொடுத்துன்னு வராங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு அதிகமாக வந்து வந்திருக்கு. அதனால் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி காரணமாக கண்டிப்பாக வந்து உயர்த்தத்துக்கான பணம் வந்து 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வந்து உயர்த்தத்துக்கான எந்த ஒரு சாத்தியமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக வந்து அறிவிப்பு வரும் பட்சத்தில் இது எப்போ வரும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளாக திமுக தரப்புலேருந்து 2026 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தகவலை வந்து வெளியாயிருக்கு. இது அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இதில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதே சமயம் உரிமை தொகையில் 1000 ரூபாயிலிருந்து மேலும் அதிகரிக்க தமிழக அரசு தற்போது எண்ணம் இல்லை. தற்பொழுது உள்ள நிதி நெருக்கடி அது சாத்தியமில்லாத ஒன்று. ஒருவேளை அப்படி வாக்குறுதிகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் சமயத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து வராதவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உரிமையுடன் வந்து சண்டையிடுவதாக வந்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சார் வந்து டீட்டெயிலாக வந்து கூறியிருந்தார். அது சம்மந்தமாக நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மூலம் 1000 ரூபாய் வந்து யாராருக்கெல்லாம் வந்து கிடைக்காத இருக்குதோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் யாராருக்கெல்லாம் வந்து கிடைக்காத மகளிர் தன்னுடன் உரிமையுடன் சண்டை போடுவதாகவும் இதன் காரணமாக அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என முதலமைச்சரிடம் கூறியிருப்பதாகவும் தகுதியுள்ள அனைவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சார் வந்து டீட்டெயிலாக வந்து கூறியிருக்காரு. இது சம்மந்தமாக நீங்கள் டீட்டெயிலாக வந்து அந்த ஆர்டிக்கலே வந்து விசிட் பண்ணலாம். முடிஞ்சால் வந்து ஆர்டிக்கலோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மக்களுடன் முதல்வர் முகாம் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து மனுகள் வாங்கும்போது டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மக்களுடன் முதல்வரில் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ மேல்முறையீடு செய்துட்டு உங்களுக்கு வந்து தகுதியானவங்க நீங்கள் நினச்சிங்கன்னா பணம் வந்து வரலாம் அப்படின்னும் கண்டிப்பாக வந்து பெட்டிஷன் வந்து கொடுங்க. மக்களுடன் முதல்வர் முகாம் வந்து உங்களுடைய தாலுக்காவில் எங்கெங்கே நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி கேட்டு அதன் மூலயமா என்னென்ன ப்ராசஸ்லாம் உங்களுக்கு வந்து பணம் வரத்துக்கு பண்ண முடியுமோ கண்டிப்பாக வந்து கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கலாம். மேலும் அது சம்மந்தமாக வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வந்து வீடியோ மக்களுடன் முதல்வர் முகாமில் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து போடுறோம். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து அது சம்மந்தமாக வீடியோ வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம சேனல்லே வந்து சொன்ன மாதிரி 1,48,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து மகளிர் உரிமை தொகை வர வைக்கப்பட்டிருந்தது. இப்போ 2வது தவணையாக அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏற்கனவே வந்து ஜூலையில் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி கரெக்டாக வந்து வந்திருந்தது. மேலும் வந்து குறிப்பாக வந்து இந்த வீடியோவில் சென்டர்லேயே வந்து கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி உன்ன வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் மாத தொகைக்கு யாராருக்கெல்லாம் வந்து உன்ன வரைக்கும் வந்து பணம் வரலையோ மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கான வீடியோ வந்து என்னவான்னு சொல்லிட்டு வந்து வேணும். கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். பணம் வராதவங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா என்ன சொல்யூஷன் வந்து பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவேன்.
நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ண மாதிரி 1,48,000 பேர் கூடுதல் பயனாளிகளாக வந்து இணைச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கினவங்களுக்கு புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான எக்ஸாக்ட் டேட்டு கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் அஃபிஷியலாக வந்து வெளியிடுவோம். கண்டிப்பாக வந்து அரசு தரப்புலேருந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் உரிமை தொகை திட்டத்துக்கான அப்ளிகேஷன் கொடுக்கும்போதும் டோக்கன் வந்து வழங்கும் போதும் கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுப்போம். இந்த அப்ளிகேஷன் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே முகாம் மூலயமா வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ரேஷன் கார்டு ஊழியர்கள் மூலயமா உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சர்க்கரை இதெல்லாம் வந்து நியாய விலை கடையில் வந்து வாங்குவீங்க. அங்கே இருக்கிற ஊழியர்கள் மூலயமா உங்களுக்கு டோக்கனும் புதிய விண்ணப்பம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி புதிய விண்ணப்பம் மாடலில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸும் டோக்கன் வந்து எந்த டேட்டில் வந்து கொடுப்பாங்களோ அந்த டேட்டில் வந்து முகாமில் வந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து அரசு தரப்பில் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நம்ம சேனல்லையும் கண்டிப்பாக வந்து கொடுப்போம். இப்போதைக்கு வந்து ஃபேக் நியூஸை நம்பி யாருமே வந்து எங்கேயுமே அப்ளை பண்ணுறதுக்கு போக தேவையில்ல. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா செய்தியிலே வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுப்பாங்க. முதலமைச்சர் அப்படி இல்லைனா அமைச்சர்கள் வந்து அதுக்கான அறிவிப்பு வந்து விரைவில் வந்து வெளியிடுவாங்க. நம்ம சேனலில் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் எக்ஸாக்டான முகாம் வந்து இந்த இடத்துல நடக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து செய்தி வெளியாச்சுன்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். அதனால் வந்து ஃபார்வர்ட் மெசேஜை நம்பி எந்த ஒரு பயனும் வந்து இல்லை. கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வர்ட் மெசேஜை வந்து கண்டிப்பாக ஃபேக் நியூஸை வந்து நம்பாதீங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய அப்ளிகேஷன் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன ஆவணங்கள் வந்து எடுத்துன்னு வரணும் அப்படின்றத. அது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே வீடியோலையும் வந்து சொல்லியிருக்கோம். முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வந்து கொடுங்க. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. அப்படி இல்லைனா வந்து மினிமம் பேலன்ஸ் பிடிக்காத சார்ஜஸ் பிடிக்காத அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. ஆதார் கார்டில் வந்து லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. முக்கியமாக வந்து ஏடிஎம் சார்ஜஸ் SMS சார்ஜஸ் மினிமம் சார்ஜஸ் இது போல் எந்த ஒரு சார்ஜஸும் பிடித்தம் செய்யாத பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது போல் பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டு இப்போ வரும்போது 1000 ரூபா வந்து வந்ததுன்னா ஒரு 200 ரூபா 150 ரூபா அப்படி பிடிச்சிட்டு தான் வந்து மீதம் தொகை வந்து பேங்க்லேருந்து வந்து இருக்குது கிரெடிட்டட் அமௌண்ட்டாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் நேரில் இருக்கிற மேக்ஸிமம் வந்து உங்களுடைய பக்கத்தில் கூட்டுறவு வங்கியிலே வந்து ஓப்பன் பண்ணி வந்து தருவாங்க. அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கேட்டு பாருங்கள். IBB பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து இருக்கும். 200 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி தரத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து தயாராக இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து கேட் பண்ணி பாருங்கள். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக உங்களுடைய ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ப்ரைமரியாக ஆதார் கார்டு பொறுத்த அளவுக்கு நீங்கள் சீடிங் வந்து பண்ணியிருக்கணும். லிங்கிங் பொறுத்த அளவுக்கு ஒரு 4-5 அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் சீடிங்ன்றது ஒரே ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் சீடிங் ஆகிருக்கும். அதாவது கவர்மெண்ட் ரூபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து எந்த ஒரு உதவித்தொகை செலுத்தினாலும் ஆதார் கார்டில் சீடிங் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் வந்து செலுத்துவாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது சம்மந்தமாக நம்ம வந்து தமிழ் புதல்வன் ஸ்கீம்லேயே வந்து சொல்லியிருக்கோம். ஆதார் சீடிங் ஆகிருக்கிற அக்கௌண்ட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் வந்து பணம் வந்து செலுத்துவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் உங்களுடைய ஆதார் கார்டில் கரெக்டான பேங்க் அக்கௌண்ட் சீட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வந்து 1 செகண்ட் வந்து வச்சுக்கிங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு மூலியமாவோ இல்லை மத்திய அரசு மூலியமாவோ கண்டிப்பாக வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து இருக்குது. ஃப்ரீ ஸ்கீம் இருக்குது. அதாவது ஃப்ரீ ஹவுஸ் ஸ்கீமு 1000 ரூபாய் உதவித்தொகை இது போல் வந்து கலைஞர் கனவு இல்லம் PM கிசான் ஸ்கீமு PM ஹவுஸ் ஸ்கீமு மருத்துவ காப்பீடு திட்டம் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இது போல் வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து இருக்குது. இந்த ஸ்கீமுக்கெல்லாம் நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும், என்னென்ன ஆவணங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவை, PDF ஃபார்மேட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்றது சம்மந்தமாக நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நிறைய ஆர்டிக்கல் கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து போஸ்ட் பண்ண வரோம். நீங்கள் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தாலும் தெரியும். நீங்கள் டேரெக்டாக கூகுள்லேயோ இல்லை குரோம்லேயோ வந்து போயிட்டு TN_info360.com அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து www.tninfo360.com அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த பேஜுக்கு வந்து டேரெக்டாக எல்லா வெப்சைட்டோட அதாவது வந்து முக்கியமாக எல்லா ஆர்டிகளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பெற முடியும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாகவும் எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும், என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவை அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து அந்தந்த ஆர்டிகளில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வெப்சைட்டை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் வந்து சொல்கிறேன் www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உயர்வு சம்மந்தமாக வந்து இதுக்கு மேலே வந்து ஏற்படுத்த சம்மந்தமாக எப்படி எப்பொழுது அப்படின்ற சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து இந்த வீடியோ அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணது மூலிமா நிறைய பேர் வந்து மேல்முறையீடு செய்துட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து செஞ்சுட்டு 1000 ரூபா வந்து பெற்றிருக்காங்க அப்படின்றத பெருமையாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வீடியோ போடலாமா இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உடனே வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோ வந்து போடுறதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறோம். மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.